இயல்பான ஸ்பைன் நார்மல் ஸ்பைன் சொல்கிறோம். அப்போ அப்நார்மல் ஸ்பைன் நேரவிங் ஸ்பைன். அப்போ நம்ம செர்வைக்கல் ஸ்பைன் பார்த்தீங்க அப்படின்னா லார்டோசிஸ் லெவலில் இருக்கும், ஒரு கர்வ் இருக்கும். அதே மாதிரி லம்பார் லார்டோசிஸ், அந்த கர்வ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த தொராசிக் ஸ்பைன் பார்த்தீங்கன்னா கைபோசிஸ் கர்வ்னு சொல்லுவோம். இந்த கைபோசிஸ் நார்மலாக இருந்தால் தான் இந்த லார்டோசிஸ் மேலே செர்வைக்கலும் லம்பாரும் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வலி வரும், அதே மாதிரி நரம்பு அழுத்தம் வரும், ஜவ்வு தேய்மானம் வரும், ஜவ்வில் ப்ரொட்ரூட் ஆகி வெளியில் வர்றதுக்கு ஹெர்னியேஷன் கூட ஆகலாம், ஸ்டீனோசிஸ் கூட போகலாம். அப்போ நம்மளுடைய நார்மல் ஸ்பைனை பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம். நோய்களுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது காரணம் இந்த தண்டுவடம் தான். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த தண்டுவடத்தின் வழியாக தான் நம்ம உடம்புக்கு நரம்பு பிரிஞ்சு போகுது. இப்போ இந்த எல்லோ கலரில் இருக்கிறது நரம்பு. இப்போ இது மாதிரி இந்த நரம்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்கு போகும்போது இங்கே அழுத்தம் ஏற்பட்டால் அந்த நரம்பு போய் எந்த உறுப்புக்கு வேலையை கொடுக்குதோ அது பாதிக்கப்படும். அப்போ தண்டுவடத்தை சரியான பொசிஷனில் நம்ம வச்சுக்கணும். நேரவிங் ஸ்பைன், அதாவது அப்நார்மல் ஸ்பைன், இது மாதிரி போயிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா கழுத்து வலி, அதே மாதிரி நமக்கு தண்டுவடத்தில் முதுகில் வலி வரலாம், அதே மாதிரி கீழ் முதுகு வலின்னு சொல்லுவோம், லோ பேக் கேக், இது மாதிரி வரலாம். அப்போ இதெல்லாம் நம்ம வராமல் தடுக்கணும் அப்படின்னா ஆரம்பத்திலேயே நம்ம தண்டுவடத்தை பாதுகாத்து வைக்கணும், சரியான பயிற்சிகள் செய்யணும். அதே மாதிரி பிரச்சனையை சந்தித்த பிறகு யோசிக்கக்கூடாது, எந்த மருத்துவர்கிட்ட போனால் சரியாகும் அப்படின்ட்டு நம்ம யோசித்து முடிவெடுத்து செயல்படணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரே டாக்டர்கிட்ட போயிட்டு லைனாக உட்காந்துருக்காங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நோட்டு கொடுத்துட்றாங்க, என்னென்னா ரெகுலர் பேஷண்ட்டு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 20-30 பக்கம் இருக்குது, திருப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான், படிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும், நோட்டு கொடுத்து மாத்திரை கொடுத்து நாளைக்கு கிட்னி பிரச்சனை வர அளவுக்கு பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் ஃபிசியோதெரபியில் இப்போ அட்வான்ஸ் மெத்தடு நிறையா வந்துருச்சு. நீங்களே யூடியூப்பு இன்ஸ்டாகிராம்லாம் பார்ப்பீங்க, அழகாக சரி பண்ணுறாங்க. அதே மாதிரி சில ஃபிசியோதெரபிஸ்ட், அதை எங்களை போன்றவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் தெரப்பி மெத்தடு, அதே மாதிரி ட்ரை நீடிலிங் மெத்தடு, அட்வான்ஸ் மெத்தடு. அப்போ ஒரு ஃபிசியோதெரபிஸ்டால் சரி பண்ண முடியாத பிரச்சனையை கூட நாங்கள் சரி பண்ணி தரோம். அப்போ இந்த மாதிரி ட்ரை நீடிலிங், இது போன்ற மயோபேசியல் ரிலீஸ், இது போன்ற சிறப்பு சிகிச்சை மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நார்மல் லைஃப்பை மீட்டு தரோம். இது மாதிரி பயனடையணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக என்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே ஃபிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.